ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆடிட்டிங்கில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பார்க்க போகிறோம். அதில் ஒரு பர்டிகுலர் சீரீஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்கிறத விட ஆடிட் ரிப்போர்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கும் இதுதான். நம்ம ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆனது 700 சீரீஸ் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுதான் வந்து 700 சீரீஸ். நம்ம இன்டர் புக்லேயும் சரி ஃபைனல் புக்லேயும் சரி எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கும் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கும் கன்சாலிடேட்டடாக. பட் ஆனால் இந்த ஆடிட் ரிப்போர்ட் இதோட அதாவது ஆடிட் ரிப்போர்ட் ரிலேட்டடான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 700 சீரீஸ். அப்போ இது எல்லாமே அவங்க தனியாக ஒரு சாப்டரில் கொடுத்துருக்காங்க. அந்த சாப்டர் தான் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ அப்போ எஸ்ஏ 700 சீரீஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஆடிட் ரிப்போர்ட் சாப்டரும் முடிஞ்ச மாதிரி. ஓகே, அண்ட் இது வந்து நான் 700 இப்போ 700 சீரீஸ்னால் என்னென்ன இருக்கும் அதில் 700, 701, 705, 706 அண்ட் 710 இதுதான் வந்து எஸ்ஏ 700 சீரீஸில் இருக்கிற எல்லா எஸ்ஏஸும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 700 சீரீஸ் பார்த்துருவோம். 700 சீரீஸ் என்னென்னா ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாமினராக அவங்களோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொஷின் ஆன்சர் ஷீட்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கும் சரி அக்கௌண்ட்ஸில் இருக்கிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம நம்பரும் அதோட நேமும் பர்ஃபெக்டாக கோட் பண்ணணும். எந்த கொஷின் கேட்டாலும் சரி, அதாவது உங்களால் எங்கெங்கெல்லாம் வந்து 2 திங்ஸ் மேஜர் உங்களோட பேப்பர் ஆடிட்டிங் பேப்பர் பெட்டராக வந்து இருக்கணும் அப்படின்னா 2 திங்ஸ் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று கேரோ, இன்னொன்று வந்து எஸ்ஏஸ். எங்கெல்லாம் கேரோவும் எங்கெல்லாம் எஸ்ஏஸும், இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ராடு பற்றி கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ராடை பற்றி ஒரு கொஷின்னா எஸ்ஏ 240 எழுதிடலாம். அதே மாதிரி கேரோவில் இருக்கிற ஃப்ராடுக்குரிய பாயிண்ட், அந்த ரெலவெண்ட் பாயிண்ட்டை நீங்கள் கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து இட் வில் கிவ் அ குட் குவாலிட்டி. ஸோ அதுதான் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்போவுமே எந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்மளோட எஸ்ஏ நம்பரும் சரி எஸ்ஏயோட நேமும் சரி நம்ம மறக்கவே கூடாது. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் கூட எழுதி பார்த்துக்கலாம் நோட்டில். இப்போ எஸ்ஏ 700 நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த ஹெட்டிங்கை படிங்க, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுக்கு போங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன். ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன், இப்போது இந்த நம்மளோட ஆடிட்டோட அப்ஜெக்டிவ், பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணுவோம். சைன் பண்ணணும்னா நம்ம அதில் என்ன எழுதியிருப்போம், நம்மளோட ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கா, அதை தான் நம்ம வந்து சைன் பண்ணுவோம். அதுக்கேற்றப்பல நம்ம ஒப்பீனியன் கொடுப்போம். மேபி மாடிஃபைடு ஒப்பீனியன் ஆர் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ அப்போ பேசிக் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறது தான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதியிருப்போம். இப்போ இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹெட்டிங்லேருந்தே தான் நான் எழுதியிருப்பேன். என்ன கொஷின் இதுலேருந்து கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அதோட பேசிக் அப்ஜெக்டிவை எழுதிட்டு, அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த சச் அந்த எஸ்ஏ எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆடிட்டர். அப்படி ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? he shall obtain reasonable assurance. எதுக்கு? whether the financial statement as a whole are free from material misstatement. ஓகே, இன்ஃபார்மிங் அப்படி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? இதுக்கு தான் ஒரு நிமோனிக்ஸ் என்னென்னா மஸ்காரா, MASCARA. ஸோ 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. மஸ்காரா அப்படின்னு நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா மறக்கவே செய்யாது. ஸோ எஸ்ஏ 700 நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? மஸ்காரா ஞாபகம் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் M ஃபார் மெட்டீரியாலிட்டி ஆஃப் தி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணலை அப்படின்னா அதோட மெட்டீரியாலிட்டி எந்த லெவலுக்கு இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நான் மாடிஃபைடாக அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கணுமா டிசைட் பண்ணுவேன். அடிக்குவேட்டாக எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, எனக்கு எல்லா எவிடன்ஸும் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட்டாக இருக்கா, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் படி எல்லா அக்கௌண்டிங் பாலிசியும் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா, எல்லா மெட்டீரியல் டிரான்சாக்ஷனும் ஈவெண்ட்ஸும் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, இப்போ ஒரு அக்கௌண்டிங் எஸ்டிமேட் போட்டிருக்காங்க, லெட்ஸே வந்து டெட்டார்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், இதெல்லாம் அவங்க போடுறாங்கன்னா அப்போ அது கரெக்டாக ரீசனபிளாக இருக்கா, அப்ராப்ரியேட்னஸ் ஆஃப் டெர்மினாலஜி யூஸ்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் வந்து 7 திங்ஸ். அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறேன் இல்லை அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த 7 விஷயத்தை நான் நோட் பண்ணணும். அதுக்கு தான் நிமோனிக் என்னது? மஸ்காரா, MASCARA 7 பாயிண்ட். ஓகே, இதில் நெக்ஸ்ட் என்னப்பா அப்படின்னா ஒப்பீனியன். இப்போ நான் ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ அது என்ன ஒப்பீனியன்? 2 டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, மாடிஃபைடு ஒப்பீனியன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். முக்கியமாக வந்து இந்த பர்டிகுலர் ஒரு 2 கொஷனில் நீங்கள் ஓன் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா வேர்ட்ஸ் மாற்றினா கூட மார்க் போட மாட்டேங்கிறாங்க. இதை நான் ஒரு ஆன்சர் ஷீட்டில் பார்த்தேன். அவங்க எழுதியிருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டு தான், பட் வேர்ட்ஸ் மாற்றிட்டனால அவங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கல.
ஸோ அதில் ஒரு கொஷின் தான் இது, மாடிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். அப்போ மாடிஃபைட் ஒப்பீனியன்னா என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக எழுதணும். when the auditor concludes, இப்போ நம்ம ஒரு ஆடிட்டராக இருக்கோம், நீங்கள் ஒரு ஆடிட்டராக நீங்கள் கன்க்ளூட் பண்ணுறீங்க என்னென்னு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து as a whole மொத்தமாக பார்க்கும்போது are not free from material misstatement. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இல்லை, ஆர் இல்லைன்னா என்னால் எவிடன்ஸே அப்டேன் பண்ண முடியல அதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு, அதில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு எனக்கு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸே இல்லை. ஸோ ஆர் இஸ் அனேபிள் டு அப்டேன் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எதுக்கு, டு கன்க்ளூட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஒப்பீனியனை மாடிஃபை பண்ணிடுவேன். ஓகேவா? அப்போ அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் நான் எப்போ கொடுப்பேன், when the auditor concludes that financial statement are prepared in all the material respect in accordance with applicable financial reporting framework. எல்லாமே பொறுத்த வரைக்கும் applicable financial reporting framework ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒப்பீனியன், மாடிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் அன்மாடிஃபைட் ஒப்பீனியனோட மீனிங். இதை பர்ஃபெக்டாக வேர்ட் மாறாமல் படிச்சிடணும். நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம என்ன எழுதணும், டைட்டில், நான் இது வந்து இட் இஸ் அன் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். அட்ரஸி, யார் அட்ரஸி, அண்ட் ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன். எடுத்தோடனே நான் என்ன பண்ணிடுவேன், என் ஒப்பீனியன் என்ன, அதாவது மாடிஃபைட் மேலே பார்த்தோம் இல்லையா, மாடிஃபைட் ஒப்பீனியனா அன்மாடிஃபைட் ஒப்பீனியனா, நான் ஏன் அந்த ஒப்பீனியன் கொடுத்தேன், அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன். நெக்ஸ்ட் என்னென்னா கோயிங் கன்சர்ன், இந்த கம்பெனி அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுமா, கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் ஆகுதா அது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கீ ஆடிட் மேட்டர்ஸ், அது நம்ம என்ன அப்படிங்கிறத அடுத்த எஸ்ஏஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அது நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார், ஆடிட்டர்ஸ் தான். ஸோ அவங்க ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். யார் தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள், மேனேஜ்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் என்ன, அதர் ரிப்போர்ட்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, சிக்னேச்சர் போடணும். ஸோ இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இப்போது இவ்வளோ தான் வந்து எஸ்ஏ 700. எஸ்ஏ 700ல் பேசிக்காக என்ன இருக்குது, பேசிக் அப்ஜெக்டிவ், நம்ம கொஷின்லேருந்தே அந்த அப்ஜெக்டிவை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மஸ்காரா பாயிண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு மாடிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் அண்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். இப்போ இதில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படி நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இதில் என்னென்னலாம் எதில் இந்த கொஷின்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட புக் பேக், கொஷனில் இருக்கிற புக்கில் இருக்கிற கொஷின் புக் பேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிபி, இது வரைக்கும் இருக்கிற ஆர்டிபி, ஒரு 4 ஆர்டிபி இருக்குது இல்லையா நியூ சிலபஸ்க்கு. ஸோ அந்த ஆர்டிபிஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அது போக சஜஸ்டட் ஆன்சர்ஸ், இப்போது இது வரைக்கும் நம்ம கொஷின் கேட்டதில் சஜஸ்டட் ஆன்சர்ஸ்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொஷின், பாஸ்ட் இயர் கொஷின் அனாலிசிஸ் எல்லாமே சேர்த்து தான் எழுதியிருக்கோம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட், நமக்கு தெரியும் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட்னா அந்த 11 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இன்க்ளூடட் இன் த பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃப். அந்த 11 பாயிண்ட்ஸில் 4th பாயிண்டாக நம்ம என்ன பார்த்தோம், பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன். அப்போ அந்த ஒப்பீனியன் பேராகிராஃபில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அது பின்னாடி கொடுக்காதனால நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆடிட் வந்து எஸ்ஏஸோட அக்கார்டன்ஸ் படி தான் நடந்துச்சு. அது மாதிரி ஆடிட் ரிப்போர்ட், அதாவது ரெஃபர் டு த செக்ஷன் ஆஃப் எந்த செக்ஷன் எந்தெந்த எஸ்ஏஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அது. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும்னா, இண்டிபெண்ட்டாக தான் இந்த ஆடிட் வந்து நடந்துச்சு அது சொல்லணும். நெக்ஸ்ட் எல்லா சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணும். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃப்குள்ளே நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் the auditor shall, third question, the auditor shall form an opinion on whether the financial statement are prepared in all material respects in accordance with the applicable financial reporting framework. அந்த informing an opinion அதில் பார்த்தோம் இல்லையா, he shall consider, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். ஸோ இதுதான் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் உங்களோட ஆர்டிபியில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ். 1 வேர்ட்ஸ் மட்டும் இதில் நான் கவர் பண்ணல, பிகாஸ் 1 வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நம்மளால் இதை கவர் பண்ணால் பேஜஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஸோ 1 வேர்ட்ஸ் மட்டும் புக் பேக் நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் எஸ்ஏ 700. எஸ்ஏ 700 என்ன, டு ரீகேப், ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணணும்னா மஸ்காரா பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். 2 டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, மாடிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். 11 பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே கொஷின் நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 3 கொஷின் தான் இந்த சாப்டரில். எக்ஸ்ட்ரா வேணால் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃப்குள்ளே இருக்கிறது சேர்த்தா 4 கொஷின்ஸ் இருக்குது மொத்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we'll move on to next essay. Essay 701,
கம்யூனிகேட்டிங் கீ ஆடிட் மேட்டர்ஸ் இன் த இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இப்போது நம்ம வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸில் நம்ம 6th பாயிண்ட் என்ன பார்த்தோம், கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னா என்னது, அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சில மேட்டர்ஸ் வந்து நமக்கு கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு நமக்கே தோணும். இப்போ போன எஸ்ஏஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எதுலேருந்து எடுத்து எழுதணும், ஹெட்டிங்லேருந்து தான் எடுத்து எழுதணும். ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன்னா அந்த ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் தான் பேசிக் அப்ஜெக்ட்னு எழுதணும். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம எழுத போகிறோம். டிட்டர்மைனிங் கீ ஆடிட் மேட்டர்ஸ் என்னதுன்னு நான் டிட்டர்மைன் பண்ணி ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி அதை கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஒரு அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட்டர். அப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே என்ன பார்த்தோம், 700 சீரீஸில் அப்படி அந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோம், அதே மாதிரி தான் இங்கே கீ ஆடிட் மேட்டர்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவாக படிக்க ஈஸியாக இருக்குங்கிறனால என்னென்ன நான் கவர் பண்ணணும்னா, எங்கெங்கெல்லாம் ஹை ஆக்சஸ் டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சான்சஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்வென்ட்ரிஸ் இருக்குது. இன்வென்ட்ரிஸ் வந்து இவங்க க்ரோர்ஸ் கணக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கலாம். இன்வென்ட்ரிஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப, ஏன்னா அது வந்து நம்மளால் ஃபுல்லாக கவுண்ட் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் கவுண்ட்டு நம்ம அப்சர்வேஷன் வேணால் பண்ணலாம். அவங்க கவுண்ட் பண்ணும்போது ஒரு 1 டே போய் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். பட் 100% நம்மளால் இன்வென்ட்ரி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் இருந்துச்சுன்னா இட் இஸ் டஃப். ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியாஸை நாங்கள் இப்படி தான் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆடிட் ஜட்ஜ்மெண்ட் ரேட்டிங் த ஏரியா இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தட் இன்வால்வ் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து அக்கௌண்டிங் எஸ்டிமேட் போடும்போது, எக்ஸாம்பிள் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் போடும்போது நான் 10% போடுறேன். அந்த கம்பெனியோட டெட்டாஸே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸில் இருப்பான். அப்போ அவனுக்கு நான் போடுறேன்னா என்ன பேசிஸில் நான் வந்து இந்த 5%ஓ 10%ஓ போட்டேன். அதுக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூவரோட ஒப்பீனியன் வாங்கினேன்னா, இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் வாங்கினேன்னா, இல்லை அதர் ஆடிட்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் வாங்கினேன்னா, ஸோ அந்த மேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட், த எஃபெக்ட் ஆன் த ஆடிட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் தட் occurs. இப்போ ஆடிட் பண்ணும்போது ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த நடந்ததுனால எஃபெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்கலாம், அதாவது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைன்னா கூட ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இது எங்கே மென்ஷன் பண்ணுவோம், அண்டர் தி மெயின் ஹெட்டிங் கீ ஆடிட் மேட்டர். 6th பாயிண்ட்டாக நமக்கு அது அங்கே நம்ம ஆடிட் ரிப்போர்ட்டில் நம்ம இதை போடுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா முக்கியமான கொஷின், இஸ் இட் சப்ஸ்டியூட். அதாவது நிறையா இடத்துல ஆர்டிபியில் இந்த கொஷின்ஸை கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்கல. ஐம் நாட் ஷுர் அபவுட் 1 words. ஒரு வேளை 1 wordsல கேட்டிருக்கலாம், பட் ஆனால் கொஷனாக கேட்கல. இது ஆர்டிபியில் தான் ஒரு 2 ஆர்டிபியிலோ 3 ஆர்டிபியிலோ கேட்டிருந்தாங்க. இது வந்து சப்ஸ்டியூட்டா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஃபயர் நடந்துருச்சு. ஸோ ஃபயர் நடந்ததை கோயிங் கன்சர்ன் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம், சேயிங் தட் கோயிங் கன்சர்ன் இஸ் அஃபெக்டட். இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடாது, நீங்கள் அங்கே சொல்லாதீங்க, கீ ஆடிட் மேட்டர்ஸில் சொல்லுங்கள், அதுவே போதும். இட் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட். டிஸ்க்ளோஷர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தனியாக ஒரு இடத்துல எல்லா டிஸ்க்ளோஷரும் இருக்கணும். அது போக அடிஷ்னலாக வந்து இந்த கீ ஆடிட் மேட்டர்ஸில் சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து சப்ஸ்டியூட் கிடையாது. அது மாதிரி மாடிஃபைடு ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இது சப்ஸ்டியூட் கிடையாது. கீ ஆடிட் மேட்டர்ஸில் இருக்கிறத வச்சு நான் மாடிஃபைடு ஒப்பீனியனாக கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாடிஃபைடு ஒப்பீனியன் பேசிஸ் ஆஃப் ஒப்பீனியன் பேராகிராஃபில் நம்ம தனியாக கொடுத்துக்கணும், அது போக தனியாக கொடுத்துக்கலாம். ரிப்போர்ட்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் SA 570, அதுதான் நான் சொன்ன கோயிங் கன்சர்ன். SA 570 என்ன, கோயிங் கன்சர்ன் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக இந்த ரிப்போர்ட் கொடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதாவது இது எதுக்குமே சப்ஸ்டியூட் கிடையாது. நம்ம எல்லாமே தனியாக ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். அது போக கீ ஆடிட் மேட்டர்ஸ் அப்படின்னு தனியாக அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். 2 times இன்க்ளூட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் இதை மட்டுமே இன்க்ளூட் பண்ணி இதனால நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணல, இதனால நாங்கள் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் அ செப்பரேட் ஒப்பீனியன் ஆன் இண்டிவிஜுவல் மேட்டர்ஸ். ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் இருக்கிற தனிப்பட்ட கருத்து கிடையாது. இது வந்து ஒரு 1 wordல வர சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் SA 701. SA 701 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஹெட்டிங்லேருந்து எழுதிடுவோம். நெக்ஸ்ட், ஏரியாஸ் டு பி கன்சிடர். என்னென்ன ஏரியா, வாட் ஆர் த ஏரியாஸ் டு பி கன்சிடருக்கு 3 பாயிண்ட். லைக் ஹை ஆக்சஸ் டு ரிஸ்க் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அக்கௌண்டிங் எஸ்டிமேட் அதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் என்ன இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு நீங்கள் வந்து நிமோனிக்ஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அஜாஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். AJ, ஃபஸ்ட்டு ஏக்கு ஏரியா ஆஃப் ஹையர் ஆக்சஸ் டு ரிஸ்க், அடுத்து ஜேக்கு JA, அதாவது ஜட்ஜ்மெண்ட் அபவுட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட், அதனால தான் JA. அடுத்து சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன், அஜாஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம்.
ஓகே, ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, அது ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். த ஃபர்ஸ்ட் கொஷின், கம்யூனிகேட்டிங் த கீ ஆடிட் மேட்டர் இஸ் நாட் அ சப்ஸ்டிட் ஃபார் டிஸ்க்ளோஷர் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ராதர் கம்யூனிகேட்டிங் கீ ஆடிட் மேட்டர் இன் த ஆடிட் ரிப்போர்ட் இஸ் இன் த கான்டெக்ட் ஆஃப் ஆடிட்டர் ஹேவிங் ஃபார்ம்ட் அன் ஒப்பீனியன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் as a whole அனலைஸ். இது ஒன்றும் இல்லை, அந்த சப்ஸ்டிட் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிட் ஃபார் டிஸ்க்ளோஷர் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஸிங் மாடிஃபைட் ஒப்பீனியன், ரிப்போர்ட்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் SA 570. நீங்கள் தனித்தனியாக எழுதணும். இட் இஸ் நாட் சப்ஸ்டிட் ஃபார் டிஸ்க்ளோஷர், இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிட் ஃபார் எக்ஸ்பிரஸிங் மாடிஃபைட் ஒப்பீனியன், இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிட் ஃபார் ரிப்போர்ட்டிங் இன் அக்கார்டன்ஸ். அடுத்து நாட் அ செப்பரேட் ஒப்பீனியன் ஆன் இண்டிவிஜுவல் மேட்டர்ஸ். அவ்வளோதான். இது இந்த இதை மட்டுமே 3 RTPயில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் கிளியர்லி த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் கீ மேட்டர்ஸ். இது எல்லாமே நீங்கள் எழுதுறது தான். எதனால் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு, அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மேட்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணணும்னா, இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிட். மொத்தமே ஒரு பேஜ் தான். SA 701 டன். நெக்ஸ்ட்டு SA 705 modification to the opinion in the independent auditor's report. இப்போது நம்ம SA 700ல நம்ம என்ன பார்த்தோம்? SA 700 ஹெட்டிங் என்ன? forming an opinion and reporting on financial statement. நம்ம அதில் 2 types of opinion பார்த்தோம். ஒன்று modified opinion, இன்னொன்று unmodified opinion. ஸோ அப்போ அந்த modified opinionக்கு கீழே different types of modified opinion இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, 2 கொஷின் வந்து நீங்கள் வந்து வேர்ட்ஸ் மாற்றாமல் எழுதணும். ஒன்று வந்து அந்த மாடிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். இன்னொன்று இந்த SA 705. என்னென்னா, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெட்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எழுதிக்கலாம். தி ஆடிட்டர் ஷால் மாடிஃபை தி ஒப்பீனியன். எப்போ மாடிஃபை பண்ணுவோம்? நம்ம அங்கேயே ஆல்ரெடி இந்த கொஷின் படிச்சிட்டோம். ரெண்டு சுச்சுவேஷனில் மாடிஃபை பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், ஆர் இல்லைனா என்னால் வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸே அப்டேட் பண்ண முடியல. எதுக்கு? டு கன்க்ளூட் தட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கு என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஸோ இந்த 2 பாயிண்ட். இப்போ இதில் டைப்ஸ் என்னென்னா, குவாலிஃபைட், அட்வர்ஸ், டிஸ்க்ளைமர். இந்த 3 தான் டைப்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஈவன் தோ இது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டில் இல்லைனா கூட டு அன் எக்ஸ்டென்ட் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, இதை அக்செப்டே பண்ணாத மாதிரி இருக்குது, எனக்கு வந்து டேட்டாவே கிடைக்கல. இந்த 3 கேட்டகரி தான் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் எப்படி, அதாவது ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்கக்கூடாது நம்மளோட ஒப்பீனியனு. மாடிஃபைட் ஒப்பீனியன்னாலே நமக்கு வந்து இதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறது தான். அந்த மிஸ்டேக்ஸை எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா, குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். ஸோ குவாலிஃபைடு ஒப்பீனியன்னா என்னென்னா, தி ஆடிட்டர் ஹேவிங் அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அதாவது குவாலிஃபைடு ஒப்பீனியனில் நமக்கு சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடச்சிரும். அட்வர்ஸ் ஒப்பீனியன்லையும் கிடச்சிரும். அதுதான் அங்கேயே எழுதியிருக்கேன். the auditor having obtained sufficient appropriate audit evidence. disclaimer ஒப்பீனியனில் அது கிடைக்காது. the auditor is unable to obtain sufficient appropriate audit evidence. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, குவாலிஃபைடு ஒப்பீனியனில் கிடச்சிரும். அப்படி ஒரு வேளை கிடச்சும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அது வந்து கன்க்ளூட்ஸ் தட் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாக தான் இருக்குது. தப்பு நடக்கிறது யூஸ்வல் தான், ஆனால் அது மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது அந்த நம்மளோட டெசிஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் மெட்டீரியலாகவும் இருக்குது, பட் நாட் பெர்வாசிவ். பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, பெர்வாசிவாக இல்லை, பெர்வாசிவ் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்குது. மெட்டீரியலாகவும் இருக்குது, ஆனால் பெர்வாசிவாக இல்லை, ஓரளவு கண்ட்ரோலபிளாக இருக்குது, ரொம்ப அன்ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுப்போம். குவாலிஃபைட் ஒப்பீனியன் இன்னொரு சுச்சுவேஷன்லேயும் கொடுப்போம். என்னென்னா, என்னால் சில எவிடன்ஸ் என்னால் கலெக்ட் பண்ண முடியல, ஆனால் அந்த எவிடன்ஸ்னால், அந்த அன்டிடெக்டட் எவிடன்ஸ், ஒருவேளை அந்த எவிடன்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அன்டிடெக்டட் மிஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அது மெட்டீரியல் இருக்குது ஆனால் பெர்வாசிவ் இல்லை. கிளியர், ப்ளீஸ் பி கிளியர். இந்த 3 டைப்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். குவாலிஃபைட் ஒப்பீனியனில் 2 நடக்கலாம். ஒன்று வந்து எவிடன்ஸ் இருக்கும், எவிடன்ஸ் இருக்காது. எவிடன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே, ஆனால் அதில் மெட்டீரியலாக இருக்குது, ஆனால் பெர்வாசிவாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, மெட்டீரியல் இருக்காது, எனக்கு எவிடன்ஸ் இல்லை. ஓகே, அப்போ எவிடன்ஸ் இல்லைனாலும் பட் ஆனால் அது மெட்டீரியலாக இருக்குது, பட் பெர்வாசிவாக இல்லை. போத் சிச்சுவேஷனில் ஒரு கம்பைனாக ஒரு ஒத்துமை இருக்குது. என்ன ஒத்துமை? ரெண்டுமே மெட்டீரியலாக இருக்கும், ஆனால் பெர்வாசிவாக இருக்காது. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் அவங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கும், செகண்ட் சிச்சுவேஷனில் எவிடன்ஸ் வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன். அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னா என்னென்னா, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், ஹேவிங் அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், பட் ஆனால் அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாகவோ, அதாவது தனியாக பார்க்கும்போதோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக மொத்தமாக பார்க்கும்போதோ மெட்டீரியலாகவும் இருக்கும், பெர்வாசிவாகவும் இருக்கும். குவாலிஃபைடு ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் 2 சிச்சுவேஷன்லேயுமே மெட்டீரியலாக இருக்கும், ஆனால் பெர்வாசிவாக இருக்காது.
ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லேயும் சரி செகண்ட் சிச்சுவேஷன்லேயும் சரி ஒரே விஷயந்தான், மெட்டீரியலாக இருக்கும் ஆனால் பெர்வாசிவாக இருக்காது. அதில் சிச்சுவேஷன் மட்டும்தான் வேறு. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் எவிடன்ஸ் இருக்கும், செகண்ட் சிச்சுவேஷனில் எவிடன்ஸ் இருக்காது. அட்வர்ஸ் ஒப்பீனியனில் ஒரே சிச்சுவேஷன் தான், என்கிட்ட எப்போவுமே எவிடன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். தேர்ட் வந்து என்னென்னா டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். எனக்கு வந்து எவிடன்ஸே இருக்காது, இருந்தால் தானே நான் வந்து சொல்ல முடியும். ஸோ தி ஆடிட்டர் இஸ் அனேபிள் டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். ஆனால் கன்க்ளூட் பண்ணுறோம், ஏன்னா குவாலிஃபைட் ஒப்பீனியன்லையும் நமக்கு சில நேரம் வந்து எவிடன்ஸ் இருக்காது. அப்போ நான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் எப்போ கொடுப்போம், அந்த அன்டிடக்டட் மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாக இருக்கும் ஆனால் பெர்வாசிவாக இருக்காது. இங்கே மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். இதை கிளியர் பண்ணுறது, இது வந்து பின்னாடி ஒரு டேபிளில் கிளியர் பண்ணிடலாம். சிம்பிளாக அந்த டேபிள் இருக்கும், பட் அதை நீங்கள் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேம் இதான் ஆன்சர். டிஸ்கஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர். அப்ஜெக்டிவ்ஸ்னால் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 பாயிண்ட் எழுதணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம பார்த்தது தான் டேபிளாக கொடுத்துருக்கோம். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட், ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். அது மெட்டீரியலாக இருக்குது ஆனால் பெர்வாசிவாக இல்லைனா அது எப்போவுமே என்ன தான், குவாலிஃபைட் ஒப்பீனியன் தான். 2 சிச்சுவேஷன் வரும் கரெக்டாக. மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அண்ட் இன்எபிலிட்டி டு அப்டெயின் சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். அதனால தான் குவாலிஃபைட் ஒப்பீனியன் இந்த டேபிளில் 2 இடத்துல வந்திருக்கு. இது அட்வர்ஸ் ஒப்பீனியன் ஒரு சிச்சுவேஷன் தான், ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மட்டும்தான் அட்வர்ஸ் ஒப்பீனியன் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். டிஸ்க்ளைமருக்கும் ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான், மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். இந்த டேபிளில் எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த டேபிளை நீங்கள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி அங்கே எழுதணும். குவாலிஃபைட் ஒப்பீனியனுக்கு எப்போவுமே 2 சிச்சுவேஷன்லேயுமே மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாகவும் இருக்கும் ஆனால் பெர்வாசிவாக இருக்காது. அட்வர்ஸ் ஒப்பீனியனில் ஒரே சிச்சுவேஷன் தான், ஆனால் அங்கே என்ன இருக்கும், மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். டிஸ்க்ளைமர்லேயும் ஒரே ஒரு சிச்சுவேஷன் தான், மெட்டீரியலாகவும் இருக்கும் பெர்வாசிவாகவும் இருக்கும். கிளியர்? ஸோ இதுதான் வந்து எஸ்ஏஸ் 700 சீரீஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு 3 எஸ்ஏஸ். ஸோ இதில் 3லேயுமே ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி அந்த ஹெட்டிங்லேருந்தே நம்ம ஃப்ரேம் பண்ணுற பாயிண்ட்ஸு. செகண்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட். எஸ்ஏ 700 பொறுத்த வரைக்கும் மஸ்காரா, எஸ்ஏ 701 பொறுத்த வரைக்கும் அஜாஸ், எஸ்ஏ 705ல் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லை. எஸ்ஏ 700 அது போக என்ன கொஷின்ஸ் இருக்குது, மாடிஃபைட் அண்ட் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன், பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட். எஸ்ஏ 701ல் அந்த இட் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் அந்த ஒரு கொஷின் இருக்குது. எஸ்ஏ 705ல் குவாலிஃபைட் ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன் அண்ட் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். இதுக்கப்புறம் இருக்கிற எஸ்ஏ 700 சீரீஸ் வந்து அடுத்து மிச்சம் இருக்கிற 700 சீரீஸில் மிச்சம் இருக்கிற எஸ்ஏஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.